விஜயன், சொல்லுங்க, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை எப்படி இருக்கு? அன்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையிலே சேர்ந்தார்கள். இன்றைக்கு அந்த காய்ச்சல் எல்லாம் நீங்கி பூரண நலம் பெற்று அவர்கள் வழக்கமாக எடுத்துக்கொள்ளுகின்ற உணவை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சில நாட்கள் ஓய்வு தேவைப்படுகிறது. அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் இந்த தமிழ் மக்களுக்கு, உலகத்தில் உள்ள 9 கோடி மக்களும் வேண்டுவது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்த பொழுதே அம்மா அவர்கள் எந்தவித குறையும் இல்லாமல் அவர்கள் உடனடியாக சிகிச்சை பெற்று பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எனவே அந்த 9 கோடி தமிழ் மக்களுடைய வேண்டுதல்களும், அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய அந்த வேண்டுதல்களும் நிச்சயமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக வீடு திரும்புவதற்கு, பூரண நலம் பெற்று வீடு திரும்புவதற்கு வழிவகை செய்யும். எனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் உலகத் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் இல்லம் திரும்பி தங்களுடைய வழக்கமான அந்த தொண்டு பணியினை தமிழ் மக்களுக்காக செய்வார்கள். இதில் யாருக்கும் எந்தவித அச்சமும் தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். எனவே வீண் வதந்திகளுக்கோ அல்லது வீண் செய்திகளுக்கோ நாம் யாரும் இடம் தரக்கூடாது. நம்பிக்கையுடன் இருங்கள். மீண்டும் அம்மா அவர்களுடைய தொண்டுகள் தொடரும். இதில் யாருக்கும் எந்த ஐயமும் தேவையில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப நானும் 9 கோடி தமிழர்களில் ஒருவனாக நின்று வேண்டி அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறேன்.